பங்குனி வெயில் வெளியில பல்ல காட்டுது, இதுக்குள்ள மாங்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு மீண்டும் பயிற்சி கூடம். அதோட இப்ப ரம்லான் போயிட்டு இருக்கு. நம்மட வீடியோஸ் பாக்குற முஸ்லிம் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த ரம்லான் டேஸ்ல நிறைய திங்ஸ் இருக்கு. கூடுதலா இந்த வீடியோஸ்ல பாத்துருக்கேன். இந்த இஃப்தார் பாக்ஸ், அப்புறம் இந்த நோன்பு கஞ்சி. இந்த நோன்பு கஞ்சி எல்லாம் குடிக்கணும்னு எனக்கு நிறைய நாள் ஆசை. பட் எங்க அதுக்கான சான்ஸே கிடைச்சதில்ல. ஒரே ஒரு வாட்டி குடிச்சிருக்கிறேன். அதோட இந்த இஃப்தார் பாக்ஸ் எல்லாம் இங்க இருக்குமோ இல்லையோ தெரியல. அப்படி யாருக்காவது தெரிஞ்சா ஒருக்கா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நிறைய நாள் ஆசை. ஓகே, இப்ப கண்டென்ட்குள்ள வருவோம். இன்றைக்கு பயிற்சி கூடத்துல பெருசா வீடியோஸ் எடுக்கல. டைரக்டர் நண்பர் கால் பண்ணார். அவரோட பேசிக்கொண்டே வீடியோஸ் எடுக்க மறந்து போனேன். அப்படியே பயிற்சியை முடிச்சிட்டு கார்டியோ பண்ணிட்டு வீட்டை வந்துட்டேன். இந்த வெயில் வெக்கையால ஒரே தண்ணி தாகம். வீட்டை வந்த கையோட தண்ணியை மடக்கு குடிச்சாச்சு. நீங்களும் அடிக்கடி தண்ணி குடியுங்கள். இந்த வெக்கைக்கு தண்ணியை குடிச்சாதான் எந்த நோயும் வராது. அப்படியே காலம சாப்பாட்டுக்கு நேற்று வச்ச மீன் கறியை இன்றைக்கு சூடாக்கி சாப்பிட்டா அப்பா. டெசர்ட்டுக்கு பப்பாயா சாப்பிட்டு முடிய ஒரு வேலை ஒன்று வந்துட்டு நம்மட வீட்டு இருக்கிற தையல் மிஷின் கொஞ்சம் பழுதாகி விட்டது. அப்பா சொன்னார் டவுனுக்கு கொண்டு போகணும் வாண்டு. நானே இந்த வெயிலுக்கு பயத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறேன். விட மாட்டாங்களே. அப்படியே ரெடி ஆயிட்டு வெளிக்கிட்டு போயாச்சு. கொண்டு போய் திருத்த கொடுத்தா சின்ன வேலை தானாம், கொஞ்ச நேரம் ஆகுமாம். அது மட்டும் நாம என்ன செய்யறது? வேற வழியே இல்லாம சும்மா விடுப்பு பார்த்தேன். கொஞ்ச நேரம் நிறைய நேரம் ஆச்சு. இது சரிப்பட்டு வராது. இங்க நின்று காயிற நேரம். நம்ம நண்பட்ட கடை பக்கத்துலான் இருக்கு. அங்க போய் ஏசி காத்து வாங்கினேன். அப்படியே நம்ம வாட்ச்மேன் ஐயாட்ட பேச்சு கொடுத்தேன். டைம் போனதே தெரியல. ஐயாக்குள்ள அவ்வளவு நாலேஜ். ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை பத்தி பேசி கொண்டிருந்தோம். பிறகு அப்பா கால் பண்ணார். வேலை முடிஞ்சது விரட்டாம். அங்க போய் மிஷின் எடுத்துக்கொண்டு நேரா ஜூஸ் குடிக்க போனோம். நல்லா கூலிங்கா ஜூஸை குடிச்சிட்டு வீட்டை வந்து மதிய சாப்பாட்டையும் முடிச்சாச்சு. பிறகு நம்ம உடுப்பு கடை நண்பர் கால் பண்ணார். நம்ம ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பேர் முல்லைத்தீவுல இருந்து வந்திருக்கணுமா, வரட்டாமன்னு கால் பண்ணார். சரின்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அங்க போய் அவையோட பேசி நல்லபடியா அனுப்பியாச்சு. அப்படியே நண்பர் மாங்காய் வச்சிருந்தார். அடிக்கிற வெயிலுக்கு மாங்காய சாப்பிட்டு ஒரு 6 மணி மட்டும் இருந்து பேசிட்டு வீட்டை வலிக்கிற வழியில டீ கடைக்கு போயிட்டு டீயை குடிச்சிட்டு வீட்டை வந்து சாப்பிட்டு தூங்கி விட்டேன். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.